கார்த்தி பிரீத்தி vlogs. இப்போ என்ன பார்க்க போறேன்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். என்னோட ஸ்டைல்ல ஹோம்மேட் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்க சும்மா ஒரு சின்னதாக ஒரு மேரினேஷன் பண்ணிக்கலாம். பெப்பர், நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு பெப்பரு, உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இது ஊற வச்சுக்கலாம். இன்னைக்கு எனக்கும் இவருக்கும் ஒரு போட்டி. இன்னைக்கு ஆளுக்கு ஒரு டிஷ் பண்ணோம். யார் பண்ற டிஷ் நல்லா இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றோம். எனக்கும் ஒரு போட்டியா? போட்டி இல்ல, போட்டி. நீங்க என்ன பண்றீங்க? நான் எப்பவுமே ரொம்ப ரிச்சா KFC போறேன். KFC சிக்கன். உங்க ஸ்டைல்லயா இல்ல ஒரிஜினல் ஸ்டைல்லயா? அது ஒரு ஸ்டைல்ல வரும். KFC சிக்கன் இன்னைக்கு நான் ட்ரை பண்ண போறேன். இது என்ன செய்ய போற நீ? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஏதோ பெப்பர் போட்டு அதுக்குள்ள பாஸ்மதி ரைஸ் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நான் போயிட்டு இப்போ இமிடியேட்டா போய் வாங்கிட்டு வந்துருவேன். பாயிண்ட் வச்சிருவீங்களா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையில? இது இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ள அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம், எடுத்துக்கலாம். ஆனியன், கேப்சிகம், கேரட், பீன்ஸ், அப்புறமா பூண்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, லெமன். இவ்வளவுதான் அதுக்கு தேவை. இது நான் முட்டையா? அது இந்த முட்டையை வச்சு ஹை புரோட்டீன் மயோனைஸ் ட்ரை பண்ண போறேன் இன்னைக்கு. நான் இதோட லிங்க் நான் செஞ்சுட்டு இதோட லிங்க் கொடுக்குற ஷார்ட்ஸ்ல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல கொஞ்சம் கூட ஆயிலே நம்ம ஆட் பண்ண போறது இல்ல. சூப்பரான ஒரு மயோனைஸ் செய்யலாம். அது மயோனைஸே கொஞ்சம் ஹெல்தியான மயோனைஸ். அது ஹெல்தியான மயோனைஸ், முட்டை வச்சு செய்றோம் இல்லையா, அதனால. நம்ம வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸா வரும். வணக்கம். உங்களோட டிஷ் என்ன நிலைமையில இருக்கு? காம்படிஷனுக்கு முடிஞ்சே போச்சா? இன்னும் ஸ்டார்ட் பண்ண வரையே தெரியல. போயிட்டு அங்கேயே சிக்கன் கடையில போயிட்டு உங்க ஃப்ரெண்ட் சிக்கன் கடை, எங்க ஃப்ரெண்ட் சிக்கன் நீட்டா கட் பண்ணி கொடுத்துருக்காங்களா? போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம 2 பேருக்குள்ள அந்த போட்டிக்காக இன்னைக்கு நான் செய்ய போற சிக்கன் KFC சிக்கன். ஆமா, சரி. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அது நான் தனியா எடுத்து வச்சிருக்கோம். சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர், சால்ட் அண்ட் பெப்பர். சிம்பிளா செய்யறோம் பாருங்க, ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் லெமனை புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஆக்சுவலா கொட்டை வரக்கூடாது. நீங்க தான் வர வச்சிருக்கீங்க. அது வந்துச்சு, உள்ள போய் உள்ள மரம் முளைச்சு வெளியே வந்துச்சு. யாருக்கெல்லாம் லெமன்னு நினைச்சு லெமன்னு சொன்னாவே நாக்குல எச்ச ஊறுமா? யாருக்கு ஊறுன்னு சொல்லுங்க. எனக்கு ஊறும். லெமனை பார்த்த உடனே சொரக்கும் வெளில வாயில. ஓவர் ரியாக்ஷன் இல்ல, உண்மையா. கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேக்னேட் பண்ணும். அதுக்கு நம்ம இதுக்கு தூங்க வைக்கணும் கொஞ்ச நேரம். தாலாட்டை பாடிட்டு இது தூங்க வச்சோம்னா நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷா வருவாங்க. அவங்கள எடுத்து அப்படியே எண்ணெயில குளிக்க வச்சோம்னா சிக்கன் ரெடி. KFC சிக்கன் ரெடி. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கு, அது நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். இது எவ்வளவு நேரம் ஊறணும்? இது ஒரு ஏக் பஜே. ஹிந்திலாம் தெரியுமா? ஹிந்தி நை மாலும். ஹிந்தி தெரியாது போடா. அதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. வா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கலர்ஃபுல்லா வந்திருக்கு. நான் தான் சிந்து வந்திருக்கேன். விஜய்
சரி, இது ஒரு ஒரு 1 hour நல்லா ஊறட்டும். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்ல? வேணாம். ஃப்ரிட்ஜ் எல்லாம் வேணாம், இங்கே இருக்கட்டும், இங்கே குளிர். அவ்வளவுதாங்க. அவங்க டிஷ் என்ன கண்டிஷன் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. வாங்க ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், எங்க வர சொல்றேன்? குக்கர் உள்ள வாங்க. குக்கர் உள்ளயா? குக்கர் உள்ளனா வெந்துரும் நாங்க. ஹாய் சொல்லிட்டியா? சொல்லல. ஹாய் சொல்லு. சொல்லியாச்சு. பாஸ்மதி ரைஸ் ஆற வச்சிட்டு இருக்கேன், ஆற மாட்டேங்குது, உடையுது வேற. உஃப் உஃப்னு ஊது. ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் ஆயிலே யூஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சிருச்சு. காஞ்சிருச்சா? காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த சிக்கனை இதுல போட்டுக்கலாம். சிக்கன் இந்த ஆயிலே வேகட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு விட்டு வேகட்டும். இது ஒரு 5 minutes வெந்தா போதும். போன்லெஸ் இல்லையா, குட்டி குட்டியா இருக்கு. 5 நிமிஷமே ஜாஸ்தி. இது வேகட்டும். இந்த சிக்கன் வேகிற கேப்ல இவர் KFC சிக்கன் செய்யறாரு இல்லையா, அதுக்கு சைட் டிஷ் நம்ம செய்வோம். வாங்க, அதுக்கு 2 பாயில் பண்ண எக் எடுத்துக்கலாம். முட்டை ஓடுது. முட்டைக்கு உயிர் வந்துருச்சு, ஓடுது. செய்யறது ஓகே, மயோனஸ் மாதிரி வரலதான் இருக்கு. ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். ஓகே. அப்புறமா பெப்பர், காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர். சுகர் ஒரு 1/2 teaspoon. கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா பால். இப்போ இதை நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இதுல வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க புளிப்புக்கு. வந்து எதுவுமே ஆட் பண்ணல, புளிப்புக்கு எதுவும் வேண்டான்ட்டு. ஃப்ரைட் ரைஸ்க்கு சிக்கன் வெந்துட்டு இருக்கு. எல்லாம் பொரிச்சுக்கிச்சு. ஓ, ஃப்ரைட் ரைஸ்னா இப்படி தானே பண்ணணும், அதனால தூக்கி வச்சிருக்கேன். கவி வாங்க, இது கொஞ்சம் மைனஸ் ரெடி பண்ண ஹெல்ப் பண்ணு வாங்க. என்ன பண்ற? மயோனஸ் எவ்வளவு கிரீமியா சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க. வாவ், சூப்பரா இருக்கு. இதை நீங்க சப்பாத்திக்குள்ள வச்சு ரோல் பண்ணி சாப்பிடலாம். மயோனஸ் சாப்பிட்ற நம்ம ஆயில் இருக்கு அப்படின்லாம் பயப்படவே தேவையில்லை. நல்ல ஹெல்தியான மயோனஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பிரெட்டுக்கு நடுவில் வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்குன்னா பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு இல்லை. ஐயோ, குழந்தைங்களுக்கு இல்லை, பசங்களுக்கு, கிட்ஸுக்கு. ஸோ ஹெல்தியான மயோனஸ் ரெடி. ஹெல்தியான மயோனஸ் ரெடி. இப்போ இந்த சிக்கன் வெந்திருக்கும். வேற ஒரு கிண்ணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலே வடிச்சு எடுத்துக்கோங்க. இதுலயே செஞ்சுக்கலாம். எக் இதுல ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு சிக்கன். சூப்பரா வந்திருக்கு திவ்யா. ஐயோ, என்ன KFC விட செம்ம டேஸ்டா இருக்கும் போல இருக்கு. வெயிட் பண்றா, இப்படியே சாப்பிட்டா ஃப்ரைட் ரைஸ்க்கு பத்தாது போடா. எவ்வளவு மண்டகடா பாருங்க. இந்த ஆயில்லே நம்ம 2 முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். ஓகே. உடைக்கும் போது கூமட்டை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? புது முட்டை காலையில இருந்து 2 ரவுண்ட் முட்டை யூஸ் பண்ணியாச்சு, அதனால நல்லா தான் இருக்கும். ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கிராம்பிள்னா ஓ, இந்த முட்டை மசால் அதுதானே? அந்த ஆயில்ல அது பேர் என்ன சொல்லுவாங்க? புர்ஜி. என்ன ஜி? புர்ஜி. உனக்கு ஜி, உனக்கும். இந்த முட்டைக்கு லைட்டா பெப்பரும் உப்பு போட்டுக்கலாம். போடலாம். லைட்டா பெப்பர் போடலாம். வரலாம், உட்காரலாம், நிக்கலாம், தூங்கலாம். உப்பு இப்படி தூக்கி போட்டு விளையாடுவாங்களே, அப்படிலாம் கிடையாது.
அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுப்பா. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்றேன். வாவ், வாசனை நல்லா இருக்குப்பா. சிக்கனும் எக்கும் சேர்ந்து. உங்களோட இதை ஸ்டார்ட் பண்ணலையா இன்னும்? உன்னோட டிஷ் இப்ப பாதி முடிஞ்சுல. என்னோட டிஷ்ஷும் பாதி முடிஞ்சிருச்சு. பாதி ஆயிடுச்சாமா? பாதி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் என்னோட டிஷ் பாதி. இந்த ஐட்டம்லாம் ரெடியா இருக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு. ரைட்டா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காயட்டும். ஹாய். சிக்கனை இப்படியே இந்த சிக்கனை சும்மாவே சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி ஃப்ரைட் ரைஸ் பண்றது? இல்ல, நீங்க ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிடுறத விட இப்படியே நீங்க சாப்பிடுங்க. சிக்கன் சூப்பரா இருக்கு. ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல, பெப்பர், சிக்கன், கார்ன்ஃபிளவர், உப்பு. போடுங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. அதுல பூண்டு. இந்த பூண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஒரு நாளைக்கு இதே மாதிரியே வெறும் சிக்கன் மட்டும் போட்டு கார்ன்ஃபிளவர், பெப்பர் மட்டும் போட்டு எனக்கு ஒரு டிஷ் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். செஞ்சு தரேன். இப்போ பூண்டு லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஆனியன். ஓகே. அடுப்பு ஹை ஃப்ளேம்ல எரிச்சிட்டோம். பொறுமை. கொஞ்சம் கிரன்ச்சியாவே எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டா வதங்கிடுச்சு. நீளமா கட் பண்ண கேரட், பீன்ஸ், அப்புறமா கேப்சிகம். ஓகே. தட்டில் வச்சுதான் காமிப்பியோ? இங்கதான் இருந்துச்சு, அதை வாடி அங்க போடுறதுக்கு. சரி. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா சில்லி பவுடர். சில்லி பவுடர் போட்டால் தான் எனக்கு பிடிக்கும், அதனால நான் லைட்டாக சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா ஒயிட் கலரில் வேணும்னா வெறும் பெப்பர் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த எக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சிருக்க சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாம் நல்லா ஒன்று சேரட்டும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்க, காய்கறி வேகும் போது கூட. அப்போதான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆயாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வடிச்சு வச்ச ரைஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். டிஷ் ரெடி பண்ணிட்ட போல இருக்கு. முடிஞ்சிருச்சா? இதை இப்போ லைட்டா மிக்ஸ் பண்ணலாம். ரைஸ் உடையாம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பண்ணட்டுமா மிக்ஸ்? கேன் ஐ ஹெல்ப் யூ? வேண்டாம், நானே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வேணான்ட்ட அப்புறமா நீங்க என்ன சொல்வீங்க, நான் வந்து மிக்ஸ் பண்ணதுனாலதான் அது வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுவீங்க. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி மயோனைஸ் ரெடி பண்ணி கொடுத்த, அதனால நான் ஹெல்ப் பண்ணலாம்னு. பரவாயில்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு. நான் பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளவு ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷனா இருக்கு. அப்புறம் நீங்க கடைசியா சொல்லுவீங்களா மாட்டீங்களா, நான் மிக்ஸ் பண்ணதுனாலதான் அதோட டேஸ்ட் ஐயோ கீழெல்லாம் சிந்துதே. என்ன திவ்யா, நானா அப்படி சொல்லுவேன்? கண்டிப்பா சொல்லுவீங்க. கண்டிப்பாவே. இப்போ இது மேல லைட்டா கொத்தமல்லி தூவி. எல்லாமே இப்போதான். இப்போ கொத்தமல்லி இதோட மேல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது முன்னாடியே போட்டிருந்தா மிக்சிங் ஆயிருக்கும்ல. என்ன அப்புறம் வாசனை சூப்பரா இருக்கும். லாஸ்டா போட்டு மிக்ஸ் பண்ணாதான். ஆமா லைட்டா வருது வாசனை மட்டும். டேஸ்ட் பாரு ஃபர்ஸ்ட். நீங்க தான் பார்க்கணும். நீ ஃபர்ஸ்ட் கொஞ்சமா எடுத்து டேஸ்ட் பாரு. ஏன் உனக்கு பிடிச்சிருந்தா உனக்கு முதல்ல நல்லா இருக்கான்னு பாரு, அப்புறமா மற்றவங்களுக்கு நீங்க தான் டேஸ்ட் பண்ணணும். இந்தாங்க டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. சூப்பரா இருக்கு திவ்யா,
செம்ம டேஸ்டா இருக்கு. நீ வின் பண்றோ போல இருக்கே. சரி, இன்னும் நீங்க என்ன செய்யலையே? நீங்க செஞ்சு முடிச்சிட்டு வாங்க சீக்கிரமா. ரெண்டையும் ஒண்ணா வச்சு டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணா வச்சு ஒண்ணா வச்சு யாரோடது வின் பண்ணதுன்னு பார்க்கலாம். அவ்வளவுதான், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க.